பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை புறநகர் மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் ராஜ்குமார் அண்ணன் தலைமையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் தளபதி கண்டெடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி சின்னம் விசில் சின்னம் அறிமுகப்படுத்தும் விழா, அதைத் தொடர்ந்து வடக்கு பகுதிக்குட்பட்ட வார்டு பூத் நிர்வாகிகள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஆகியவை கோவை குனியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக நடைபெறுகிறது. கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக குனியமுத்தூர் வடக்கு பகுதி தலைமை கழகத்தோழர் சார்பாக ஏற்பாடு செய்த நலத்திட்ட உதவிகள் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இவங்களுக்கு செஞ்சு உதவி பண்ண போயிருந்தோம். அப்போ இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக ஒரு கடை கேட்டிருந்தாங்க. அந்த கடையை இந்த பகுதி சார்பாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே ஒரு 3-4 மாதத்தில் இதை தளபதி ரசிகர் எல்லாருமே செஞ்சு காய்ச்சிட்டாங்க. இது எந்த பணமுமே மற்றவங்க பணம் இல்லை, எல்லாம் ஒவ்வொருத்தரும் உழைப்பில் வந்த பணம். தளபதி அவர்கள் மேலே வச்ச அன்புனால் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக இவங்க எல்லாருமே இந்த 4 மாதத்தை இதை முடிச்சு கொடுத்ததுக்கு தளபதி சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் சார்பாகவும் என் நலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க. எங்கள் வாழ்வாதாரத்துக்காக இங்கே நன்றி செஞ்சதை நாங்கள் மறக்க மாட்டோம். இங்கே நம்ம தளபதி அண்ணனுக்கு நம்ம நன்றி. விஜய் ஆனால் தளபதி அண்ணனுக்கு நன்றி. தளபதி விஜய் அண்ணனோட சின்னம் விஜில் சின்னம், அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெரியவருக்கு ஒரு பெட்டி கடை கொடுத்துருக்குறோம். அதை வச்சு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ரொம்ப நன்றி. 26 தளபதிக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதி குனியமுத்தூர் பகுதி வடக்கு தலைமை கழகத்தோழர்கள் சார்பாக நலத்தட்டு உதவி வழங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சில உதவிகள் இவங்க வீட்டுக்கு செய்ய போனோம். அப்போது இவங்களோட மகன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டி கடை ரெடி பண்ணி தர சொல்லி. அவங்ககிட்ட அன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நாங்கள் அதை ரெடி பண்ணி தரோன்னு. சொன்ன மாதிரியே ஒரு 2-3 மாதத்துலேயே நம்ம குனியமுத்தூர் பகுதி கழகத்தோட சார்பாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தளபதி சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒவ்வொரு உழைப்பும் அவங்களோட சொந்த காசில் பண்ணது. மற்ற கட்சிக்காரங்க மாதிரியோ இந்த கட்சி காசுலெல்லாம் பண்ணல, எல்லாத்தோட சொந்த உழைப்பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னோடய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக 2 மாதம் 3 மாதமாச்சு நான் ஒரு பொட்டி கேட்டது. அவங்க இன்றைக்கி தான் எனக்கு கண்ணை திறந்த மாதிரி எனக்கு தந்தாங்க. நல்லா இருக்கணும். விஜய்க்கு நல்ல வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மக்களின் முதல்வர் தளபதி அவருடைய ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல்படியும் கோவை வடக்கு புறநகர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பிலேயும் குனியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக மக்கள் பயனாளிகள் பயன்பெறுகிற வகையில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இப்போது குனியமுத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக நடைபெறுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதத்திலாவது நாம் பயனோடு இருக்க வேண்டும் என்ற தளபதியின் கனவை நனவாக்குகிற வகையில் நடைபெறுகிற இந்த நலத்திட்ட உதவி விழாவிற்கு பயனாளிகள் அனைவரும் பயன்பெற்று தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 2026 மக்கள் சின்னம் தளபதியின் சின்னம் மகத்தான சின்னமான விசில் சின்னத்துக்கு மக்கள் அனைவரும் வாக்களித்து அந்த விசில் சின்னத்தை ஒலிக்க செய்தால் மக்களின் வாழ்க்கை வழிபிறக்கும் என்பதை பெருமையோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு நடக்க இருக்கிற விழாவை முன்னிட்டு
வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் 2 குடும்பங்களுக்கும் மற்றும் தையல் மிஷின் வழங்குவது விழாவும் மற்ற ரோட்டோர கடைகளுக்கு கொடை வழங்கும் நிகழ்ச்சியும் இன்று நட இருக்கிறது. அண்ணன் ராஜ்குமார் தலைமையில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும், பகுதி நிர்வாகிகளும், வார்டு நிர்வாகிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து 2026 விசில் சத்தம் தளபதியின் கோட்டை நாளை டெல்லி கோட்டை வரை எட்டும் என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த பகுதி நிர்வாகிகளுக்கும், வார்டு நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஒவ்வொரு கிளை நண்பர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உழைப்பில் போட்ட இந்த உழைப்புக்கும் அண்ணன் குப்புராஜனுக்கும் எங்களது ஜேபி கிளிங்கன் அண்ணன் அவர்களுக்கும் மிக மிக நன்றியை நாங்கள் தெரிவித்து இந்த சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்கள் பகுதி நிர்வாகிகளுக்கு முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.